கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஆகிய இடங்கள்ல இருப்பார். வாரத்தின் முதல் நாளில் அவர் 3ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட பெரிய வளர்பறை அமைப்பில் தான் இருக்கிறார். வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் இது எதுவும் கிடையாது. 4ஆம் இடத்துல என்ன இருக்குது? வார ஆரம்பத்தில் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமையில வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நல்லவைகள் நடக்கும். அம்மானால இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் தீருங்க. அம்மா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அம்மாவை ஓரளவுக்கு நம்ம சமாதானப்படுத்த முடியாமல் இருந்தது. அம்மா தனியாக இருக்கிறாங்களே, தூரமாக இருக்கிறாங்களே, உங்க கூப்பிட்டா கூட வரமாட்டேன்றாங்களே, இந்த மாதிரி தாயை என்ன செய்வது என்று தெரியாமல் தாய்க்கும் வேற பக்கத்துக்கும் நம்ம இடிபட்டு கொண்டிருந்த நிலைமைகள்லாம் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை தாய் என்கின்ற தெய்வத்தை நல்ல விதமாக கவனிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போது நல்லா இருக்குது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் அதிர்ஷ்டம் உள்ள நாட்களாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம் உள்ள அப்படின்னா உங்க வயதிற்கு ஏற்றாற் போல உங்களுடைய திறமைக்கு ஏற்றாற் போல தொட்டது துளங்கக்கூடிய அந்த வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்களும் எதை செய்தாலும் அது நல்லா இருக்கக்கூடிய நாட்கள். இந்த வாரம் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இல்லை. அதற்கப்புறம் வாரத்தின் இறுதி நாட்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் 6ஆம் இடத்துல சந்திரன் ஒளி சந்திரனாக பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார். ராகுவோடு சேர்ந்து இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாரு. நிஜமான அந்த தோஷம் கிரகண தோஷங்கள்லாம் எதுவும் இல்லை. இந்த வாரத்தின் கடைசி கிழமையான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்களும் தொழில் நல்லா இருக்கும். வார இறுதி ஓய்வு நாட்களாக இருந்தாலும் கூட வியாபாரம் நல்ல முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மை, பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் யாரை எதிர்க்க முடியாது நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அவர்களெல்லாம் எதிர்த்து செயல்படக்கூடிய நன்மை அமைப்பு. சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர்களின் மூலமாக இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த 2 நாட்களும் பண வருமானம் வரவுகள் இருக்கக்கூடிய தன்மை என கன்னிராசிக்காரர்களுக்கு சீரான ஒரு வாரமாக பின்னடைவுகள் எதுவும் இல்லாத பெரும்பாலும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது இந்த செப்டம்பர் 1 முதல் 7 வரையிலான நல்ல வாரம்.